நீங்களும் ஒரு முறை உங்க மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா, வாங்க அம்மாவ தரிசனம் பண்ணுங்க, இங்க தங்குங்க. ஆனா சாகணுங்கிற முடிவு மட்டும் யாரும் எப்பொழுதுமே இருக்காதீங்க. ஏன்னா எனக்கும் தோணுச்சு, சாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துட்டு எனக்கும் தோணுச்சு. ஒரு 23 வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த உலகத்துல வாழணும்? நம்ம இருக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு எல்லாமே கஷ்டமா இருக்குது. அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்ல. நம்ம அன்பு காட்டுனவங்க நமக்கு துரோகம் பண்றாங்க. சொந்தங்கள் உண்மை இல்ல. எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல இப்படி இருக்காங்கன்னு நெனச்சுட்டு இறக்கத்தான் எனக்கும் தோணுச்சு. ஆனா அந்த டயத்துல நான் ஆன்மீகத்துல எப்பயுமே உண்டு. அந்த டயத்துல இருந்த ஆன்மீகம் என்னைய வந்துட்டு வேற பக்கம் ஒரு பக்கம் திசை திருப்பிச்சு. இன்னைக்கு பாருங்க, இவ்ளோ குழந்தைகளுக்கு நான் அம்மாவா இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷம். இங்க இருக்கிற குழந்தைகள் மட்டும் இல்ல. வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்ல இருந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, பெங்களூர், சிவகாசி இப்படி எல்லா இடங்கள்ல இருந்து என்னோட குழந்தைகளாக வர்றாங்க. என்னைய பார்க்குறாங்க. அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் நான் பண்ணி தாரேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்ளோ பெரிய மகிழ்ச்சி. நேத்து ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்ச போயிருந்தோம். அவங்கலாம் வீடு கட்டுவோமா, கட்ட மாட்டோமா நெனச்சாங்க. இன்னைக்கும் அதே வீடு. அதே மாரி ஒரு வீடு தான் போயிருந்தோம். இப்படி என்னோட கோவிலுக்கு வந்து, அம்மாவோட அருள்வாக்கு கேட்டு, அம்மாவோட சிந்தனைகள் படி நடந்து, இன்னைக்கு அவங்க ஒரு வீடு கட்டி அவங்க புதுசா போறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு கற்பனையில இருந்தாங்க வீடு கட்டிடுவோமான்னு. அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, அத பார்க்கிறத காட்டிலும் எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? அது மாரி உங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் மாறும். ஆனா இறைவன் வழிபாடுகளை தொடர்ந்து நடத்துங்க. ஒழுக்கத்தோட இறைவனை வழிபட்டு நீங்க வழி நடந்து, குருநாதர்கள் பேச்ச கேட்டு நடந்தா கண்டிப்பா வெற்றி நடக்கும். ஏன் இல்லாம போக போகுது? அதனால நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிறது உங்கள நம்பிட்டு, உங்களுக்காக ஒரு குட்டியூண்டு ஒரு பாடல் மட்டும் படிக்கிறேன். அத நீங்க கண்டிப்பா கேளுங்க. சரியா?